ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்பினிஷ் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறத நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய பல்லு பூண்டையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறத எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு கைப்பிடி அளவு கீரை நான் சேர்த்துருக்கேன். இங்கே பசலைக்கீரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா இந்த கீரை சாஃப்ட் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெங்காயத்தோட நம்ம வதக்கிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. கீரை ஓரளவுக்கு குக்கான பிறகு ஒரு 1/2 கப் பால் சேர்த்துப்போம். பால் நல்லா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மைதா, இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளார் சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் திக்கான உடனே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பார்த்துப்போம். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வச்சுப்போம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே ஃபியூஸ்லி ஷேப்ட் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப் பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பென்னி இல்லை மேக்ரோனி, அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இங்கே நல்லா குக் பண்ணி சால்ட் அண்ட் ஆயில் போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக செடர் சீஸும் நான் கிரேட் பண்ணி இது மேலே போட்டிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல க்ரீமியாக ஸ்டிக்கியாக டேஸ்டியான பாஸ்தா நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை டின்னருக்கு தான் செஞ்சேன். நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்பினிஷும் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா டெலிஷியஸான வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் ஃப்ரைடே பார்க்குறேன். Bye-bye.